இவள் அன்னைக்கு ஊருக்குலாம் பார்த்தா டிக்கெட் முன்பதிவு பண்ணாம விட்டதுனால டிக்கெட் ரேட்லாம் தாறுமாறாச்சு. சரி அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் நானே என் மாப்பிள்ளை இருந்துட்டு ஒரு ஹோட்டல் சாப்பிட போவோம் அப்படின்னு பார்த்தா தீபாவளி எல்லா கடையும் பூட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராயப்பேட்டையில பொண்ணுச்சாமி ஹோட்டல் சொல்லிட்டு ஹோட்டல் போனோம். அங்க போயிட்டு மாப்பிள்ளை வந்துட்டு கோட்டர் மட்டன் வச்சுக்கா பண்ணுவாங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணா. பரவாயில்லையே மாப்பிள்ளை இங்கே சரக்குலாம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா டேய் கோட்டருங்கிறது சரக்கு இல்லடா அது மட்டன் சுக்கோட அளவுடா அப்படின்னா சரி கொண்டு வச்சாங்க. அது சாப்பிட்டு பார்த்தோம்னா முத நாள் மிச்சம் கிடந்த கறி குழம்பு மறுநாள் சுண்டு வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த டெஸ்ட் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அந்த பிரியாணி வரலன்னு கேட்டதுக்கு தம் போட்டு வரும்னாங்க. ஒரு வழியா பிரியாணி கொண்டு வந்தாங்க. அந்த பிரியாணி கொண்டு வந்து பாத்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அடி வாங்கிருச்சு. என்ன மாப்பிள்ள ரொம்ப அடி வாங்கிருக்கு அப்படின்னு கேட்டேன். இது வந்து ரொம்ப பாரம்பரிய மிக்க ஹோட்டல்ரா. அந்த காலத்துல இருக்க பாத்திரத்தை வந்து இன்னமும் அந்த பழமை மாறாம அதிலேயே வச்சு பரிமாறிட்டாங்க அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து ஒரு ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கு மாதிரி சாப்பிட்டு முடிச்சு பில்லை கொண்டு வந்தாங்க. பில்லை பார்த்தனா ஒரு ஆம்லேட்டு 90 ஏன்னா முட்டையும் 60 அது உடச்சு ஊற்ற ஆம்லேட்டுக்கு 90 மொத்த பில்லு 1250 அடப்பாவிலா இதுக்கு நான் ஊருக்கு போயிருந்தா கூட அங்க போயிட்டு நல்ல மனமா அம்மா கையில கறிக்க ஜடிச்சிருப்பேடா அப்படின்னு தான் தோணுச்சு. சரி ஓகே வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பில்லு பே பண்ண ரொம்ப சந்தோஷம். கிளம்போது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியா ஜீரணமாகிறதுக்கு சீரகம் மிட்டாய் கொடுத்தாங்க. வாங்கி வாயில போட்டு ஒரு செல்ஃபியை போட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தோம்.